நான் ஒரு கான்ஸ்பிரசி கேள்விப்பட்டிருக்கேன். சாது சுந்தர் செல்வராஜ் இருக்கார்ல, அவர் இன்னும் உயிரோடு இருக்காரண்டா. அவர் உயிரோட தானே இருக்கார் அவரு. ப்ரோ அவர் அந்த டிபேட்லாம் போயிட்டு ஊழியம் பண்ணாரு. அந்த அந்த சாது சுந்தர் சிங் சொல்றியா நீ? சரி, ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு அ பிராண்ட் நியூ எபிசோட் ஆஃப் தி அட்டூரியம் ஷோ. பின்னாடி எங்கள் ப்ரொடியூசர் வந்து என்னை முறைச்சு பார்க்குறாங்க. ஏன்னா இதை விட எந்தூசியாஸ்டிக்காக பேச சொல்கிறாங்க. இதை விட எந்தூசியாஸ்டிக்னா அந்நிய பாஷையில் தான் நான் கை தட்டணும். பயம்லாம் இல்லை, முடியல அடிச்சு அடி. அப்படி இரு அதுக்கு முன்னாடி கைஸ், ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். நிறைய பேர் வந்து நிறைய காமெண்ட்ஸ் போட்டிங்க, நிறைய constructive criticism கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். வி ரியலி அப்ரிஷியேட், வி ரியலி வேல்யூ ஆல் ஆஃப் யுவர் ஃபீட்பேக். ஜோசா ஏதாவது தேங்க்யூ சொல்லிட்டு அவங்களுக்கு. சில பேர் கிரிட்டிசிசமே பண்ணலை, அதனால நான் கவலைப்படுறேன். பட் தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். அந்த 18 பேர் சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தீங்க, அதுக்கும் தேங்க்யூ. ஷவுட் அவுட் டு அஞ்சப்பம். அவங்க நிறைய எங்கள் போஸ்ட் எல்லாம் அவங்க நிறைய ப்ரொமோட் பண்ணாங்க அவங்க பேஜில். ஸோ தேங்க்யூ வெரி மச் கைஸ், அப்ரிஷியேட்டட். இன்றைக்கி எதை பற்றி நான் பேச போகிறேன்? இன்றைக்கி பேச போகிற டாபிக் தான் கான்ஸ்பிரசி தியரிஸ். ஓ ஆமாம்மா, ரைட். நீ அந்த சாதுவையா மேட்டரில் ஆரம்பிச்சல. ப்ரோ, ஆனால் அதே மாதிரி நிறையா கான்ஸ்பிரசி இருக்குது. ஏன்னா நீ கேள்விப்பட்டிருப்ப, நான் கூட சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் இந்த ஜான் இருக்கார்ல, த டிசைபிள் ஜான், அவர் இன்னும் இமாலயாஸ் பக்கம் தான் சுற்றி இருக்காரு, இன்னும் உயிரோடு இருக்காரு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இப்போ இல்லை, இந்த சாது சுந்தர் சிங் மேட்டர் நீ பேசும்போது அவரோட பயோகிராஃபிலே ஒரு கதை இருக்கும். என்னது? அவர் இது மாதிரி அவர் வந்து ஒரு சேஜை மீட் பண்ணாரு, ஒரு முனிவரை மீட் பண்ணாரு மலைக்குள்ள. 300 years ஓல்டு அந்த முனிவர் அப்படின்னு சொல்லி. அது உண்மையாலேன்னு தெரியல, பட் அப்படி ஒரு தியரி ஓடிட்டு இருக்கோம். சரி, இந்த கான்ஸ்பிரசி தியரி பேசும்போது பற்றி கேட்குறேன் நான் உங்ககிட்ட. நீ ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்ட கான்ஸ்பிரசி என்ன? அதுக்கு போகும்போது ஒரு சின்ன ஒரு காமெடி வச்சு சொல்லிடுவா. பரவாயில்ல, கடினமான காமெடி தான், சிரிச்சிரு. ஓகே, அவர் 300 years ஓல்டு முனிவர் பண்ணார்ல, எப்படி கண்டுபிடிச்சாங்க சொல்லு? எப்படி? ஏன்னா கேக் வெட்டியிருந்தாங்களாம். என்னத்துக்கு கேக் வெட்டினாங்களாம்? அவர் பர்த்டேக்கு, 300வது பர்த்டேக்கு. யாரு அங்க இருந்தாரா கேக் வெட்டுறதுக்கு, செலிப்ரேட் பண்றதுக்கு? ரஜினிகாந்த் போயிருந்தாராம் ப்ரோ. ஸோ அதுக்கு அடிக்கடி கேமாலே இதெல்லாம் எங்க ப்ரொடியூசர் இதெல்லாம் எடிட்ல இருந்து தூக்கிறீங்க, இதெல்லாம் வேணாம் சரிங்களா? சரி, நீ கேட்டது கேள்விக்கு பதில் சொல்லு. ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்ட கான்ஸ்பிரசி என்ன? நான் ஃபர்ஸ்டா கேள்விப்பட்ட கான்ஸ்பிரசி, அது இப்போ கான்ஸ்பிரசினே லேட்டராக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. முந்தைய இந்த சம்மருக்கெல்லாம் லீவ் விடுவாங்கல்ல, சம்மருக்கு மீன்ஸ் ஸ்ரீலங்காவில் 3 மாதத்துக்கு ஒருக்கா லீவ் கிடைக்கும் போது டிவியில் நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் டப் பண்ணி போடுவாங்க. அந்த டைமில் பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு ஹாரி பாட்டர் ஃபேமஸாக இருந்ததுனால இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது, பார்க்க முடியலை. அது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் புக்ஸ் எல்லாம் வாசிச்சிருந்தானுங்க. இன்னைக்கு நம்ம ஸ்கூல் புத்தகமே வாசிக்க மாட்டோம், வேணாம் இவரா ஹாரி பாட்டர்லாம் வாசிக்கிறீங்க அப்படின்ட்டு நானும் யோசித்தேன். பட் லக்கிலி அவங்க வந்து சிங்களத்தில் டப் பண்ணி அந்த ஹாரி பாட்டர் சீன் போயிருக்கும். என்னோட க்ரோ அப் பண்ணாங்களும் தெரிஞ்சிருக்கும். 1970s போனது எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும் கட்டாயம். சரியா? பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த டைமில் தான் என்டர் ஆகிறார் யார், எங்கள் மாமா. வீட்டுக்கு என்டர் ஆனோன்னு ஃபுல் டென்ஷன் ஆகிட்டார். திஸ் இஸ் நாட் ஃப்ரம் த லார்டுன்ட்டார் வந்ததோட. திஸ் இஸ் நாட் ஃப்ரம் த லார்ட், எங்கள் பிள்ளைகளை என்ன பார்க்க வைக்கிறீங்கன்னு எங்கள் அம்மா கேச்சு. சரி, எங்கள் அம்மா முழிக்கிறாங்க, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி. அவர் டென்ஷன் ஆகி, இது திஸ் இஸ் நாட் ஃப்ரம் த லார்ட், இது பைபிளுக்கு எதிரானது, அங்கே இதுலேயும் ட்ராகன்ஸ் வருது, பைபிள்லையும் ட்ராகன்ஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குது, இதெல்லாம் விச் கிராஃப்ட், மேஜிக்னாவே தப்பு. இங்கே போயிட்டாரு. என்னது, ஈஜிப்டில் அந்த மேஜிஷியன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல பாரு, அதே மாதிரி மேஜிஷியன்ஸ் தான் இங்கே இருக்கிறாங்க. அவர் எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபுல் பைபிளையும் கனெக்ட் பண்ணி அப்புறம் சொன்னாரு, இன்னொரு புக் இருக்குது ஹாரி பாட்டர் ஏன் வாசிக்க கூடாது, இன்னொரு புக் இருக்கு அப்படின்னு. அதுக்கு பேசாம ஹாரி பாட்டரை பார்த்தே கத்துக்கலாமே, ஏன் பார்க்க கூடாது ப்ரோ? அது ஹாரி பாட்டரோட பெரிய புக் ப்ரோ இது. அப்புறம் பாத்தியா ஹாரி பாட்டரை? நான் பார்த்தேன். I'm sorry uncle, peace be upon you, thank you, rest in peace. சொன்ன அளவுக்கு எதுவும் இல்லையா அதுல? சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இருக்கல ப்ரோ. ஆனா ஒரு ஐரனி என்ன தெரியுமா, இந்த மாதிரி இந்த மேஜிக் பார்க்காத, இது பார்க்காத,
இந்த பில்லி சூனியெல்லாம் நீ இது பண்ணாதன்னு சொல்ற ஆளுங்க தான் சர்ச்சில் போய் இந்த ப்ராஃபிட் வந்து இந்த ஃபோனை சார்ஜ் பண்ண வைக்கிறேன் பாரு, இந்த கிரெடிட் கார்டில் காசு வைக்கிறேன் பாரு. லாஸ்ட் வீக் கூட பார்த்தேன், ஒரு ஆப்பிரிக்கன் தான் நினைக்கிறேன், வந்து இந்த அவங்களோட லாங்குவேஜில் பேசியிருந்தாங்க. இவன் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாரும் ஃபுல் பண்ண அறிவாங்க. நாங்கள் அதை அவங்க ஓகேன்பாங்க. ஹாரி பாட்டர் பார்த்தா தப்புன்னு. எனக்கு என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் டு கான்ஸ்பிரசி தியரிஸ், எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கோயில் இருக்கு. அந்த கோயில் பக்கத்துலேயே அது ஒரு ஹவுசிங் போர்டுன்னு, ஸோ கம்யூனல் லிவிங், அது பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருக்கு, அது பக்கத்துலேயே ஒரு மாதா கோயிலும் இருக்கு. அப்போ பாரஞ்சி தன்னோட நேபர்ஹுட்ல 100%. சரியா, ஸோ ரெண்டுமே பக்கத்தில் இருக்கு. சரியா, ஸோ அந்த ஒரு நாள் என்னாச்சு, அந்த மாதா கோயிலாண்ட செம்ம கூட்டம், எல்லாம் குடு குடு குடுன்னு ஓடுறானுங்க. மாதா கோயிலாண்ட கூட்டம்னா சொல்கிறேன், எங்கெங்கிருந்தோ வராங்க மச்சான். 2-3 டேஸ்க்கு செம்ம கூட்டம். ஓகே, என்ன இது, நாங்கள் ஒரு நாள் வந்து யூஸ்வலாக அங்கே ஏதாவது அங்கே எக்ஸைட்டிங்காக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் ஏதாவது சம்திங் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னடா நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை மாதா கண்ணிலேருந்து தண்ணி வருது. கண்ணில் தண்ணி வருதா? மாதா அழுகுறாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்து அங்கே போய் வேண்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே சரி நாங்கள் போய் பார்க்கலான்னு போகிறோம் என்ன நடக்குதுன்னு. அங்கே போனெல்லாம் முட்டில இருந்து அழுகுறாங்க, அங்கே முட்டிலே நடக்கிறானுங்க, ஓஹோ எல்லாம் பண்றானுங்க. எல்லாம் மாதான்றது யாரு? ஜீசஸ் அம்மா, மேரி, மதர் மேரி. ரைட், அங்க எல்லாம் இது பண்றாங்க அப்படின்றானுங்க. 1 வீக் செம்ம பிஸியா இருந்துச்சு அந்த ஏரியாவே. சரியா, அதுக்கப்புறம் நியூஸ் வெளியே வருது என்னன்னா, அங்கே பாத்ரூமில் ஏதோ பைப் உடஞ்சி அந்த பைப் லீக் ஆகி இந்த ஸ்டாச்சு வழியாக அந்த கண்ணீர் வந்துருக்கு வெளியே. அந்த ஸ்டாச்சு கண்ணிலேருந்து தண்ணி லீக் ஆயிருக்கு. சரியா, ஆனால் அந்த கோயில் அந்த ஸ்டாச்சுக்கு வந்து ஒரு மெயின்டெனன்ஸ், அவர் ஃபாதர் மாதிரி இருக்காருன்னு, அந்த ஏரியாவோட ஃபாதர், அவரோட பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் நாங்கள் தான் பார்த்தேன். அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி கண்ணில் தண்ணி வருது நான் சொன்னேன், அவர் ஒரு ஆஃபரிங் பாக்ஸ் எடுத்து வெளியே வச்சாரு. சரியா, 1 வீக் வச்சாரு அவர். சரியா, அன்னைக்கு வரைக்கும் சைக்கிளில் வந்துட்டு இருந்த மனுஷன் அடுத்த வாரத்துல இருந்து அவர் ஸ்ப்ளெண்டர்ல வர ஆரம்பிச்சாரு. ஆனா ஜீசஸோட மாதா அழுகிறாரு சொல்லி இவனுக்கெல்லாம் முட்டி போட்டு போறாருங்க. வீட்டுல உங்க மாதா அழுகுது, வீட்டுல அழுகிற மாதா அது மதிக்கவே மாட்டாருங்க. ஆமா போமா, வீட்டுல இருக்கிற அம்மாவை மதிக்க மாட்டாங்க. அப்படிதானே, இவங்க ஏசோட அம்மா போய் இவங்க ஐயோ மாதா, அவரு ஃபாதர் சொல்றாரு, மாதா வந்து நம்ம ஏரியாக்காக அழுகுறாங்க மாதா, எல்லாரும் உங்க நேர்த்திக்காரன் வந்து போடுங்க மாதா அழுகுறாங்கடா. அது வந்து இவனுங்க பின்னாடி பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா கிரௌடெல்லாம் வருதுல்ல. இவனுங்க பாட்டு போட ஆரம்பிச்சாங்க, இந்த மாதா பாட்டெல்லாம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பாட்டு வந்து ஸ்டாக் முடிஞ்சு போச்சு. அவங்க 4-5 பாட்டு தான் வச்சிருந்தாங்க, பாட்டு முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க அதுக்கப்புறம் என்ன பாட்டு போட ஆரம்பிச்சாங்க, ஓ மரியா, ஓ மரியா, ஓ மரியானா மேரி, அந்த பாட்டை போட விட்டானுங்க அவனுக்கு. இமெயிலில் லவ் லெட்டர் தாரியா, அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாட்டு ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கதறி அழுகுறானுங்க மாதா கிட்ட. எனக்கு அந்த சீன் அப்படியே போட்டோகிராஃபிக் அப்படியே மெமரியில் நிற்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் மேன், இது நிஜமாவே ஒரு கான்ஸ்பிரசி. எனக்கு அப்போ புரியல, எனக்கு ஒரு எங்கள் அப்பாலாம் வந்து சொன்னார், டே இதெல்லாம் மடத்தனை, இதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு அதனோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர்ஸ் டு கான்ஸ்பிரசி. ஓகே, ஸோ இது மாதிரி கான்ஸ்பிரசி பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப நாளாக கேள்விப்பட்ட கான்ஸ்பிரசி என்ன தெரியுமா? என்னது? ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்க்கு ஒரு வைஃப் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? இந்த டாவின்சி கோட் வந்துச்சுல, ஞாபகம் இருக்கா அந்த படம்? ஆமா ஆமா ஆமா, அந்த டாவின்சி கோட் அந்த டைம்ல எல்லாரும் ஜிஎஸ்க்கு வைஃப் இருக்கு, வைஃப் இருக்கு. என்ன கிளாஸ்மேட் இருந்தான் அவன், நான் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு சீன்ல போய்கிட்டு இருந்தான். அந்த டைம்ல நான் ப்ரே பண்றேன் அப்படிலாம் நான் கொஞ்சம் என்கரேஜா பேசினேன். அவன் ஒஃபெண்ட் ஆயிட்டு மச்சான் நீ டாவின்சி கோட் படம் பாத்தியா? அவர் என்னைய ஒஃபெண்ட் பண்றாரா அவரு. நான் பார்க்கல, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இல்ல மச்சான் அப்படின்ட்டு. அந்த டைம் நிறைய பேர் கிறிஸ்டியன் சர்ச்ல சொல்லுவாங்க இந்த படம் பார்க்க வைக்காதீங்க, இது தப்பான படம். பட் ஐ விஷ் த சர்ச்சஸ் செட் நீங்க பாருங்க, பட் லெட்ஸ் டிபேட் அபவுட் இட். லெட்ஸ் theologically disprove what they're doing wrong. But again, நிறைய பேர் spiritually they won't be equipped strong enough to watch the movie. So எனக்கு அது ஓரளவுக்கு புரியுது, ஏன் பார்க்க வேணாம்னு சொல்லாங்கன்னு. பட் அதுக்கு ஈக்குவலண்டா இப்போ ஒரு இந்த நியூ ஏஜ் தியாலஜில இப்போ அதே மாதிரி ஈக்குவலண்டா ஒரு டாபிக் ஓடிட்டு இருக்கு. என்னன்னா அந்த 12 to 30 years ஜேசோட அந்த டைம் ஃப்ரேம்ல ஜேசு வந்து இந்தியா வந்தாரு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இந்தியா வந்து இங்க இருக்கிற குருக்கள் கிட்ட, இங்க இருக்கிற அந்த அகோரியன் கிட்டலாம் அவங்க பரவாயில்ல, அவங்க வந்து லார்ட் புத்தாட்டே வந்து படிச்சுட்டு போனான்னு சொல்றாரு. புத்திசம் வந்து கத்துக்கிட்டு போனா வந்து புத்திசம்ல தான் அவர் வந்து கத்துட்டு போயிட்டு இந்த என்னது சர்மன் அந்த மவுண்ட்ல பத்தி அதெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பயங்கர தப்பான டைம் லைனே தப்பு. புத்தா வந்து செத்தது பிசி 480 to 400, அதுவே பிட்வீன் அந்த டைம்ல தான் செத்துருக்காரு. அது வந்து பிஃபோர் கிரைஸ்ட் 400 years. அதுக்கு முதல்ல எப்படி வந்திருக்கலாம்?
ரைட் அந்த டைம் லைனே தப்பு தான் முதல்ல. ஆல்சோ நீ வந்து லாஜிஸ்டிக்லி பார்த்தீங்க at that point of time for a human being to travel from like Israel or Jerusalem to India is impossible. நீ அந்த டைம்ல வந்து உன்னால டிராவலே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். ஆமா ஆமா. நீ அலெக்சாண்டர் தி கிரேட்ல அந்த டைம்ல இருந்தாங்க, அவங்களே பார்த்தோன்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் அவங்க டிராவல் பண்ணாங்க. அதுவும் குதிரையில ஒரு ஒரு கேங்கா வந்தானுங்க. சோ உனக்கு இந்த ஷட் டவுன் ஆயிட்டாரு. ஏன்னா உனக்கு இந்த சீஸ் கிராஸ் பண்ணணும், இதெல்லாம் நிறைய வேலை மச்சான். நீ கிராஸ் பண்ணனா உனக்கு டேக்ஸ் இயர்ஸ். ப்ளஸ் உனக்கு பைபிளே வந்து there's a little bit of or evidence as to what Jesus did between 12 to 30. ஆமா. என்ன பார்த்தனா he was a carpenter's son. So our main வந்து he was helping out his dad. Joseph help பண்ணிட்டாரு அவரு. Also he was in the synagogue a lot of times. ஆமா. So அவர் synagogueல நிறைய தடவை இருந்தா அவர் வந்து அங்க ப்ரீச் பண்றதா இருக்கட்டும், அங்க வந்து லைக் லிசனிங்கா இருக்கட்டும். பேசிக்கலி அந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ் பைபிள்ல இருக்கு. நீங்க தேடி பார்த்தா செய்யலாம். ஆனா ஏதோ ஒரு முக்கியமான மேட்டர் நீ நம்ம பேசணும் இன்னைக்கு 666 பத்தி. ஆமாம், அது வந்து காலங்காலமான அது ஒரு ஃபார் எவர் இருக்க போகிற ஒரு கான்ஸ்பிரசி தியரி. எஸ்பெஷலி இந்த அமெரிக்கன்ஸ் இருக்கானுங்களே, அவங்களுக்கு ஏன் தெரியல இந்த 666 பார்த்தாலே அவங்க ஒரு மாதிரி வெறி ஆயிடுவானுங்க. எஸ் திஸ் இஸ் மை டைம் அப்படின்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், யாரோ ஒரு புள்ள பிறந்த நேரத்தில் லைக் சன் ஆர் டாட்டர் வாஸ் born 66 அந்த புள்ள நெத்தியில் பார்த்தான்னு சொல்லி அந்த இன்ஃபென்ட்டை கொண்டுட்டான். சீரியஸா அப்படி ஒரு நியூஸ் வந்து இருந்துச்சு அந்த டைம்ல. ஓ வாவ், இட் வாஸ் pretty I don't know how true it is, பட் அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. பட் அந்த மாதிரி அந்த காலத்துல உனக்கு என்ன வந்து ஞாபகம் இல்ல? பட் 666 வந்து ஆரம்பத்துல இருந்து அவங்க அந்த பைபிள் அந்த 666 பார்த்துட்டாங்க, சரியா? ஆமா. பட் பைபிள் did not say directா 666 னு இருக்கும். it will be some form of the word. Yes, that might be 666. அது என்ன சொல்ற, அந்த பீஸ்டோட நம்பர் தான் அது அப்படின்னு சொல்லுது, சரியா? அதுக்கு நீங்க டைரக்டா எல்லாத்தையும் 666 எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரியா? ஸோ அது மாதிரி நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்ட உருட்டு என்ன தெரியுமா, இந்த வெப்சைட் இந்த இன்டர்நெட் வந்து ஆரம்பிச்சது வந்த டைம்ல இந்த www தான் 666 இதுதான் பிசாசோட ஒரு காரியம் அப்படின்ட்டு எல்லாம் ஜபிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்டர்நெட் எல்லாம் தூக்கி போட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதே பாஸ்டர்ஸ் என்னன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப் சேனல் அப்படின்றானுங்க இன்னைக்கு அதே பாஸ்டர்ஸ். ஆமா, அதேதான். பட் அது வந்து ரொம்ப வைல்டாக இருந்துச்சு. நான் சின்னதாக இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து ப்ரீச்சே பண்ணார் சர்ச்சில், கம்ப்யூட்டர் தான் சாத்தா வந்துட்டாரு. அதில் நீங்கள் WW அவர் சார்ட்லாம் கொண்டாந்து வச்சு இந்த நியூமரோ ஏதோ நம்பர்லாம் போட்டுருந்தா இருக்கும். கடைசி 6 வருது. இப்போ என்னன்னா அது யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. இது எப்படி தெரியுமா இருக்கு, இப்போ தோனிக்கெல்லாம் அவங்க சொல்லுவாங்க பாத்தியா 6 + 1 is 7 தலை ஃபார் a reason அப்படிம்பாங்கல, அது மாதிரி அவனுக்கு அப்போ 666 கொண்டு வந்தானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு ஒரு பிசாசு. கிரெடிட் கார்டு வந்த டைமும் அதே மாதிரி எல்லாம் ஐயோ கிரெடிட் கார்டு வந்து பிசாசோட டூல். அது ஆக்சுவலா பார்கோடு வந்துச்சு. அதே மாதிரி பார்கோட்ல ஏதோ ஒரு 3 கோடு பெருசா இருக்கும். அந்த 3 கோடு வந்து 66 தான். இந்த பார்கோட் இல்லாம நீங்க எங்கேயும் வாங்க முடியாது. பிகாஸ் பைபிள்லயே இருக்கு, you cannot do anything about it, right? இது இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி ரைட் நம்ம இது இல்லாம வாங்கவே முடியாது. அதுக்கப்புறம் முடிஞ்சாலும் இந்த பார்கோட் இல்லாதெல்லாம் வாங்கிருந்தா எல்லாம் கேஷ்ல டீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு. அதே மாதிரி இது இந்த மான்ஸ்டர் ட்ரிங்க் ஞாபகம் இருக்கா? இந்த மான்ஸ்டர் ட்ரிங்க்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரு ஃபேஸ்புக் வீடியோ பார்த்தேன். இந்த ஒரு ஆண்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த மான்ஸ்டர் ட்ரிங்க்ல இந்த 3 எம்மோட அந்த 3 கோடு இருக்குல்ல, அது வந்து ஹீப்ரூல 6 ன்னு அர்த்தம். 6ல 6வது ஆல்பபெட் வந்து கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அதுக்கு பேர் WAW வா சொல்றது 6வது ஆல்பபெட். அது வந்து அப்படிதான் இருக்கும். அப்படி ஒரு சின்ன கோடு அப்புறம் பெரிய கோடு, சரியா? ஆமா. எனக்கு என்ன புரியலன்னா லைக் இவங்க வந்து அப்படியே டெஸ்பரேட்டா இருக்காங்க 666 கண்டுபிடிக்கணும். அது ஏனே தெரியல. அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்க போதா இல்ல, அதனோட சாங்டிஃபிகேஷன் பிரயோஜனமா இருக்க போதா இல்ல, எதுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்காது. இல்ல அது அட்லீஸ்ட் உன்னோட ரைவல் கம்பெனி அவனுக்கு கம்பெடிட்டர் ஆக்கா. இப்ப நீ ஒரு ட்ரிங்க் வச்சிருக்க, உனக்கு ரைவல் ரெட் புல் மாதிரி ரெட் புல் பண்ணா கூட பரவாயில்ல. இது ஒரு ரேண்டம் ஆண்டி அவங்க வந்து என்னது அது சர்ச்சா ஒரு எக்ஸிபிஷனா தெரியல, எக்ஸிபிஷன் சார்ட்லாம் வச்சு பேசிட்டு வந்து எனக்கு அதோட மோட்டிவே தெரியாது. ஆனா அது இப்போ இந்த பயம் கொடுத்துறாங்கல்ல, ஆனா இந்த பயத்துக்கு பண்ணிட்டு there is so much money that's being made. இந்த பயத்தை அவங்க கேபிட்டலைஸ் பண்ணி அவங்க எவ்வளவு ஃபியர் இன்டியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா into people. So I feel like that's one of the main reasons why in the conspiracy theories have grown up to be this big. ஆமா, புரியுதா? எஸ். ஆனா ரீசெண்டா அதே மாதிரி ஒரு மேட்டர் இருந்துச்சு, சரியா? இது வந்து ரீசெண்ட் ஃபியர். எல்லாரும் pretty sure everyone was asking this question, like you know COVID vaccine.
கோவிட் வேக்சின் போட்டா என்ன ஆகும், இது வந்து என்னது ஆன்டி கிரைஸ்ட் தான் பண்றாங்களோ ப்ரோ. அந்த டைம்ல ஹெவியா ப்ரீச் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? எல்லாரும் என்ன கோவிட் வேக்சின் வருது, இந்த வேக்சின் தான் 666 இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் ப்ரீச் பண்ணாங்க. அதுல முக்கியமான ஆள் யாருன்னு தெரியுமா? எனக்கு அந்த ஒரு டிவி, அந்த டிவி தானே அந்த தமிழ் டிவி. அந்த டிவில சீரியல்லே போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. விசித்ரா, நீ எடுக்க போற இந்த ஊசி இதில் அந்தி கிறிஸ்துவின் பேர் உள்ளது. உடனே அந்த அம்மா பொண்ணு கூடலாம் போட்டு ஓடி அது சொல்ல, இது எடுக்காதீங்க, இது எடுக்காதீங்க, இதுல வந்து சாத்தானோட இது இருக்கு, அது இருக்கு. அட்லீஸ்ட் நல்ல ஆக்டிங் இருந்தா கூட மோசமான ஆக்டிங். ஆனா எனக்கு என்ன தெரியுமா, அந்த டிவி வந்து they have capitalized so much இந்த last days message னு சொல்லி அவனுக்கு எவ்வளவு மணி மின்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? அந்த கான்ஸ்பிரசிலேயே தான் அந்த இது ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டிவியே கான்ஸ்பிரசி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஐடியாலஜி என்னன்னா, நாங்க வந்து இந்த லாஸ்ட் டேஸ்க்கு வந்து மக்களை வந்து ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் ஆரம்பிச்சானுங்க. சரியா, நீ லாஸ்ட் டேஸ்ல மக்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஆண்டவர் போய் தெரிஞ்சுக்கோ, ஃபெலோஷிப்னா இதான், சாங்டிஃபிகேஷன்னா இதான். இவங்க வந்து ஃபியர் தான், ஆல் தி திங்ஸ் இன்டியூசிங் ஃபியர். அவங்க என்ன தெரியுமா, ஃபியரை கொடுத்துட்டு அவங்க வந்து ஆளுங்களை வந்து ரெடி பண்ண பாக்குறானுங்க. ஆமா, புரியுதா? இதே ஃபியரை நான் மத்தவங்க போய் கொடுக்கணும், நீ காசை கொடு, நான் போய் வேலையை பார்க்கறேன். ஆண்டவரோட ரகசிய வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்தணும், அதுக்கு நான் வந்து ஒரு வீடை கட்டணும், ஒரு சிங்காசனம் இல்ல, ஒரு சர்ச் கட்டணும் நானுங்கடா, ஒரு சர்ச் கட்டணும். இதுக்கு வந்து நீங்க வந்து இதை வச்சு நாங்க வந்து ஆயிரக்கணக்கான தேசங்களுக்கு நாங்க போய் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இன்னொரு டாபிக் இன் வே. பட் பாட்டம் லைன் என்னன்னா, like they manipulate people into thinking that all these things will affect you in some way. சரியா, நீ உண்மையாவே ஆண்டவரோட பிள்ளைனா இதெல்லாம் உன்னை வரையே பண்ணக்கூடாது. நீ மான்ஸ்டர் ட்ரிங்கே குடி, நீ குடிக்கிறதுனால அப்படியே 666 நீ முழுங்க போறது கிடையாது. கரெக்டா? அதனால இந்த கோவிட் வேக்சின் இந்த நிறைய பேர் இந்த 666 பிலீவ் பண்ணதுனாலே நிறைய பேர் இந்த கோவிட் வேக்சின் எடுக்காமலாம் இறந்து போயிருக்காங்க. சில எடுத்து இறந்துருக்காங்க, அது வேற விஷயம். அதுக்குன்னு வேக்சின் கரெக்டா இல்ல, தட்ஸ் a complete different topic. பட் ஆனா இது வந்து நீ வந்து இது அந்தி கிறிஸ்துவோட முத்திரை, இதை நீ எடுக்காத. ஆனா அதே நேரத்துல வந்து இவனுங்க வந்து இது ஞாபகம் இருக்கா, இந்த 666 பத்தி பேசும்போது ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் அந்த நோக்கியா ஃபோன் வச்சிருக்கும்போது அதுல மெசேஜ் வரும், என்னது, இந்த மோட்டரோலா வந்து புதுசா ஒரு சிப் ரெடி பண்றான், அந்த சிப்பு வந்து உடம்புக்குள்ள போடலாம், மைண்டுக்குள்ள போட்டு அதை வச்சு இது பண்ண முடியாது, வாங்க முடியாது, விற்க முடியாதுன்ட்டு. அதுவும் என்னன்னா இதே மாதிரி தான் ஏஞ்சல் தான் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டானுங்க. அது மோட்டரோலால வருது, இதே டிவில தான் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அவங்க வந்து இந்த அடிக்கடிக்கு பிரேக் மாதிரி போடுவாங்க. இன்று கர்த்தர் வர போற காரியம், அதை குறித்து இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது என்றால் அப்படின்ட்டு வரும். மோட்டரோலா ஒரு சிப்பை ரெடி பண்ணிக்கிறது அப்படின்னு, கர்த்தரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா, எங்கள் ஊழியங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அப்படின்னு ஒரு நம்பர் ஓடும். இவனுக்கு ஃபுல்லா பயமுடுத்திட்டுறாங்க, எங்க ஊழியத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன் ப்ரோ. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி 2000 எந்த இயர்ல 10 ரைட் 9 to 10ல அவங்க பீக்ல இருந்தாங்க ப்ரோ. பீக்ல இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்கள பார்க்காத வீடுகளே இல்லை, எல்லா வீட்லயும் ஓடும், எல்லா வீட்லயும். பிகாஸ் பீப்புள் ரியலி ஃபியர். நானே சில்லறை செதற விட்டேன்னா பாரு, ஏன்னா பிகாஸ் I was little, I really thought everybody's watching. I was like, what the heck, let's go. இப்போ நம்ம இந்த 666 டாபிக்ல இருக்கிறதுனால அது க்ளோஸ்லி ரெலவென்ட் டாபிக் என்னன்னு பார்த்தோன்னா இந்த ஆன்டி கிரைஸ்ட் டாபிக். சரியா, லைக் காலம் போன காலத்துல இருந்து அவங்க சொல்லுவாங்க, இவன் தான் அந்தி கிறிஸ்து, அவன் தான் அந்தி கிறிஸ்து, இவன் தான் அந்தி கிறிஸ்து. அமெரிக்காக்கு யாரெல்லாம் பிரசிடென்ட்டா வரானோ எல்லாம் அந்தி கிறிஸ்து தான். பில் கிளின்டன் ஆரம்பிச்சானுங்க அந்தி கிறிஸ்து, ஒபாமா அந்தி கிறிஸ்து. அது வந்து டெமோக்ராட்டிக்ல இந்த ரிபப்ளிகன்ல யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் டார்கெட் பண்ணிடுவாங்க. ஒபாமான்னானுங்க, அதுக்கப்புறம் ஒபாமாவோட வைஃப் மிஷேல் அவங்க அந்தி கிறிஸ்துனாங்க, ட்ரம்ப் அந்தி கிறிஸ்துனாங்க, ட்ரம்போட மருமக அந்தி கிறிஸ்துனானுங்க. ஆனா இன்னொரு கான்ஸ்பிரசி இருக்கு ஒபாமா பத்தி. ஒபாமாவோட வைஃப் இருக்காங்க மிஷேல், வந்து அவங்க பொண்ணே கிடையாது, ஆம்பளை. அத பத்தி நான் பேசணும், அது இன்னொரு டாபிக். அத பத்தி அது இங்க தேவைப்படாது. பட் ஒபாமாவோட பேர் வந்து I see Satan falling from heaven like lightning னு இருக்கும்ல, அது ஹீப்ரூல பார்த்தனா பாராக் அப்படின்னு தான் இருக்குமா. சரியா, அதனால ஆஹா பராக் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு அப்படின்ட்டு ஒபாமா போட்டு கொஞ்ச நாள் கடிச்சிட்டு இருந்தானுங்க. அப்புறம் ட்ரம்போட மருமகனை போட்டு கடிச்சிட்டு இருந்தானுங்க, பைடனை போட்டு கடிச்சு. இப்போ என்னன்னா இவனா சொல்றானுங்க, யாரு, இலான் மஸ்க், அவன் தான் இதுன்றானுங்க.
சிரிப்பே தெரியுமா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மோடி தான் ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா பிஜேபி வந்து ரெண்டு டேர்மா தொடர்ந்து வின் பண்ணிருக்காங்கல்ல, ஆன்டி கிறிஸ்து வந்துட்டான், அவன் பேர் தான் மோடி. ஐயோ மச்சான் இது எதுலயுமே வந்து அவங்க என்ன தெரியுமா, they trying to see வாடி இது ஏதாவது கிடைக்குமா நமக்கு. ஆமா they trying to like அவங்க என்ன சொல்றாங்க, அந்த டெவலை ஒன் அப் பண்றதுன்னு தெரியுமா, நான் டெவலை விட எவ்வளவு பெரிய ஆள் கட்டு, நீ வந்து இதை மறைமுகமா பண்றத நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாரு, அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. அதுக்கு see when the antichrist thinks it's time to come, he will come. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க antichrist வந்து முடிச்சிட்டு போயிட்டான். ஆமா அதுனா நீயோ ஒருத்தர் அது எம்பரர் நேரோ இருக்காரு, நேரோ இல்ல நேரோ இல்லடா நீரோ எம்பரர் நீரோ வந்து அவர் வந்து அவரோட நியூமராலஜிக்கல் வேல்யூ இருக்கு, அவரோட பேரோட நியூமராலஜிக்கல் வேல்யூ ஹீப்ரூ வேல்யூ படி அது 666 வரும். ஓகே ரைட். அதே மாதிரி அதை பிலீவ் பண்ணுற தியாலஜியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஜான் எழுதும் போது அவர் வந்து அவரை தான் நீரோவை தான் மென்ஷன் பண்ண. ஏன்னா pretty much he did everything what was written. Like persecution. The only way to survive is denouncing Christianity. That's the only way. இவர் எந்த ஊர்க்காரர் இவர் நீரோங்கறவர்? இவர் வந்து ரோமன் எம்பரர் அவர். ஓகே சரியா, ரோமன் எம்பரர். அந்த கான்ஸ்டன்டைன் இருந்த டைம். இவர் இஸ் தி பிகெஸ்ட் எம்பரர். ஏன்னா இவர் வந்து வாராரு ரைட் ஆஃப்டர் ரோம் வாஸ் பர்ன்ட். அவர் வந்த பிறகு he blamed Christians for Rome to be burned. லைக் உங்களால தான் இதெல்லாம் சொல்லி அது ஒரு ரீசனாக போட்டு he started persecuting. He killed people alive. And also என்னன்னா கிறிஸ்டியனை கொண்டாந்து ஒரு நடு சந்தியில் போட்டு அவங்க மேலே டயர் ஊற்றி நெருப்பு பற்றிச்சுனாங்க. ஸோ everyone will have light in the area. So he was throwing babies into lions, into fire right in front of their parents. So the only way to survive is denouncing Christianity. Oh wow. So நீ நம்ம பார்த்தோன்னா புக் ஆஃப் ரெவலேஷன்ல அதே மாதிரி நம்ம அந்த ஐடியாலஜி நாங்கள் எடுத்து what we have about Antichrist, he did possibly everything. Right. So அந்த டைம்ல நிறைய பேர் பிலீவ் பண்ணாங்க it was about Nero. ரைட். எனக்கு தெரிஞ்ச என்னோட ப்ரொஃபஸர் இருக்காரு, அவர் ஹெவியாக பிலீவ் பண்ணுறாரு. அதே மாதிரி நான் இன்னொரு தியரி பார்த்தேன். அது நாங்கள் க்ரீக் கான்டெக்ஸ்டில் பார்த்தோன்னா, கோயினே க்ரீக்கில் நம்ம எழுதி பார்த்தோன்னா அவரோட நியூமராலிக்கல் வேல்யூ வந்து 613. 666 கிடையாது. ஓகே ரைட். ஹீப்ரூல 666 நியோ. ஹீப்ரூல 666 இருக்கு. ஓகே ஓகே. சோ ஆனா அந்த புக் ஆஃப் ரெவலேஷன் எழுதுனது வந்து ஹீப்ரூல இல்ல, கிரீக்ல. ரைட். சோ ஆனா yeah, a lot of people believed in that way. அவர் வந்து இது வந்து because book of revelation is full of code words. இன்னைக்கு அது லிட்டரலா எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, பட் வந்து நிறைய பேர் பிலீவ் பண்ணாங்கன்னா இட் இஸ் மெட்டஃபோரிக்கல். ஏன்னா அதுல இருக்க டிராகனோ, கடல் ஆழத்துல வர பெரிய மீனோ, பெரிய விலங்கோ, இட்ஸ் none of them are literal. ஸோ அது அப்படி, அதனால தான் நிறைய பேர் அப்படி பிலீவ் பண்ணாங்க நீரோவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது ஒரு பெரிய ஒரு தியரி. யா. ஸோ இது மெயின் டாபிக் என்ன தெரியுமா, இது என்னன்னா இவங்க வந்து புக் ஆஃப் ரெவலேஷன் படிச்சிருப்பாங்க, படிச்சுட்டு அதோட உண்மையான கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுக்காம இது அப்படியே ஒரு ஹாஃப் பாயில்டா எடுத்து அங்கங்க அப்ளை பண்ணி அதுல இருந்து ஒரு தியரி எடுக்க பார்ப்பாங்க. புரியுதா? ஸோ அதுல இந்த நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் அதான். they try to pull these words out of context and they try to apply it in all these different places. ஆனா later in the year வந்து என்ன ஆச்சுனா people thought Hitler was Antichrist. ஆமா, அந்த வேர்ல்ட் வார் டைம்ல ஹிட்லர் அதே மாதிரி இவரும் அந்த முசோலினி, ஸ்டாலின், அதுக்கப்புறம் ஸ்டாலின் சொல்லி எடுத்தாரு. அதுக்கப்புறம் சில நீ தளபதி ஸ்டாலின் சொல்லியே இல்ல ப்ரோ, தளபதி ஸ்டாலினை விட இன்னொரு இளைய தளபதி வேற நடத்தது அவருக்கு ஆயத்தமா. அவர் வந்து அவருக்கு என்னென்ன கான்ஸ்பிரசி விட போறாங்களோ, அது பேரே வேற ஜோசப் விஜய் வேற. அவர் கண்டிப்பா ஸ்டாலின். ஜோசப் ப்ரோ அவர் முசோலினி ஸ்டாலின் கிடையாது. ஜோசப் ஸ்டாலின் இல்ல, முசோலினி வேற ஆள் நினைக்கிறேன். யா, பட் அந்த டைம்ல ஏன்னா அவங்க வந்து ஜூஸை பர்சிக்யூட்டரா பண்ணாங்க ஹிட்லர். ரைட். ஸோ அதனால அந்த டைம்ல இருந்து அப்படியே இந்த ராப்சர், ஆன்டிகிரைஸ்ட்ங்கிறது வந்து ராப்சர் பேசணும்ல. இப்போ ராப்சர்னு வந்துச்சு எனக்கு. ராப்சர் சரியான கான்ஸ்பிரசி மச்சான். அகைன் அது என்ன தெரியுமா, ரெவலேஷன் வந்து, பட் ரெவலேஷன் ஆனஸ்டா சொல்ல போனா இட்ஸ் டீப் புக். அது வந்து உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஐ திங்க் யூ ஹேவ் டு லைக் சிட் அண்ட் ரீட். யூ ஹேவ் டு கோ டு லைக் நிறைய கிராஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் பண்ணணும். சரியா? ஸோ இட்ஸ் அ டீப் புக் தட் யூ ஹேவ் டு கோ த்ரூ. பட் இந்த ராப்சர்ங்கிற ஒரு டாபிக் இருக்குல்ல, அது வந்து ஐ ஃபீல் லைக் இட்ஸ் ஓவர் சேச்சுரேட்டட் அண்ட் ஓவர் ஹைப்ட் டாபிக்னு நினைக்கிறேன். ஆமா, because it made them a lot of money in the beginning. Right.
ரைட்டா. நாங்கள் வந்து நம்ம ஏஞ்சல் டிவி பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, ஏஞ்சல் டிவியில் ஃபர்ஸ்ட்டாகவே ஸ்டார்ட் பண்ணது ராப்சர் தான். ராப்சரை பற்றி தான் அவங்க வந்து வித்தியாசமாக கதை விட்டு ராப்சர், அந்தி கிறிஸ்து, 666. ஆமா, இது 3 தான் அவங்களோட பிரெட் அண்ட் பட்டர். புரியுதா? இது வச்சு தான் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஃபியர் மாங்கர் பண்ண முடியும் பீப்புளை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பட் we need to give them a shout out. You know why? They are the சாது ஐயா தான் OG of podcasting. அந்த காலத்துல அவரும் ஆனந்த உட்காந்து சரியா டீ கடை வச்சிடல, அதுக்கெல்லாம் முதல்ல இந்த மாதிரி ஒரு செட்டப்ல உட்காந்துருப்பாங்க. ஒரு 2 நாட்கள் இருக்கும், ஃபுல்லா கிரீன் மேட் தான், வீடு பேக்ரவுண்ட் தான் இருக்கும், பேசிட்டு இருப்பாங்க. அவரது ஆமங்கய்யா ஆமங்கய்யா அப்படின்னு இவர் ஃபுல்லா கான்ஸ்பிரசி எடுத்து விட்டுட்டே இருப்பாரு. ஸோ ஷவுட் அவுட் டு யூ. ஸோ இந்த ராப்சர் பற்றி பேசும்போது எனக்கு ஞாபகம் இருக்கிறது நான் சொல்கிறேன். சரி, என் சர்ச்சில் என் பாஸ்டர் இது சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ ஹீ வாஸ் டெல்லிங் மீ, ஏன்னா பிகாஸ் ஹீ செட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பாஸ்டர்ஸ் quit their jobs ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ ஒரு தியரி ஓடிட்டு இருந்துச்சான், ஆண்டர் சீக்கிரமா இருப்போம். இந்த மில்லேனியம் அவங்க சொல்லுவாங்கல்ல, இந்த 2000 டைம்ல வந்து 2000 வந்துச்சுன்னா ஆண்டர் வந்துருவாரு, 2000ஓட உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 1970s 1980sலாம் ஹெவியா புஷ் பண்ணிட்டு இருந்தானுங்க. இது மாதிரி ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு அப்படின்ட்டு, நீங்க எல்லாம் வேலை விட்டு எல்லாம் ஊழியத்துக்கு வாங்க அப்படின்ட்டு எல்லாம் வேலையை விட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இது பத்தாது, பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போவேனா, அவங்களெல்லாம் ஸ்கூல்ல ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரையும் வர சொல்லு. நான் பயங்கர ஹாப்பியா இருந்தேன். ஏன்னு சொல்லி 1996 தான் ஸ்ரீலங்கா வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்க தான் கடைசி வேர்ல்ட் கப் தான், அதுக்கப்புறம் ஜீசஸோட நாங்க செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சேன், நடக்கல. நிறைய பாஸ் அது மாதிரி நினைச்சாங்க 2000ஓட வந்து உலகம் முடிய போகுது. சரியா? ஸோ எங்க பாஸ் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இப்போ அந்த பசங்க இருக்காங்களா, ஸோ நவ் தேர் grown up, இப்போ அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதனால நவ் தேர் ஸ்ட்ரகிளிங். இப்போ அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இறந்து நவ் தேர் நோ மோர். சரியா? பட் அவங்க பசங்க பிகாஸ் they didn't get that education, they are struggling now. They are so struggling to a point where they can't make ends meet. அவங்க வந்து ஒரு பேசிக் ஜாப் கூட கிடைக்காது, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஊழியம் தான். ஸோ அவங்களுக்கு ஊழியம் மட்டும் தான் தெரியுங்கிறதுனால all they do is just go and like you know like மக்களுக்கு ஜாப் பண்றது, இது பண்றது, and they don't make any money out of it. புரியுதா? ஸோ அவங்களோட அந்த ஒரு ஆளோட டிசிஷனால, அந்த ஒரு தியாலஜியோட டிசிஷனால பாரு அந்த என்டையர் ஜெனரேஷன், எவ்வளோ ஜெனரேஷன் எஃபெக்ட் ஆகும். சரியான டஃப், சீரியஸ், அது டஃப்பான மேட்டர் தான். சரி, ராப்சரை பற்றி என்ன பேசுவோம், என்ன மேட்டர்? சரியா? ஸோ ராப்சரை பற்றி பேசும்போது ஐ வுட் லைக் டு டெல் அ ஸ்டோரி. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட். ரைட்டா? ராப்சரை பற்றி உண்மையான இந்த டைம் லைன் வந்து நான் சொல்கிறேன். ராப்சரை பற்றி 1900 வரைக்கும் யாருமே இதை பிலீவ் பண்ணல. None of the church leaders they wrote about this. Rapture theology பற்றி யாருமே பேசல. அதாவது 1820 வரைக்கும். ஓகே, ரைட்? ஓகே, இதை பற்றி யாருமே பேசலை. ஒரு 15 வயசு கேர்ள் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட், கிளாஸ்கோ ரிவைவல்னு ஒன்று நடந்துச்சு ஸ்காட்லாண்டில். அதில் 15 வயசு கேர்ள், அவள் பேர் வந்து மெக்டானல். ஷி ஹேட் அ ட்ரீம் அபவுட் ட்ரிபுலேஷன் ராப்சர் பற்றி அவளுக்கு ஒரு ட்ரீம் வருது. வந்த பிறகு அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் கெட்டிங் ஸ்ப்ரெடட். அங்கே இருந்த ஒரு ரெவரண்ட், ஹிஸ் நேம் இஸ் டர்பி. யாருன்னா பிளைமத் பிரதர்ன்னு சொல்லி ஒரு டினாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட ஃபவுண்டர் தான் அவர். இந்த டீட்டெயிலாக ஏன்னு சொல்கிறேன், ஸோ யூ கேன் ஆல்வேஸ் கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணலாம். அவர் வந்து he started believing in this new gospel about rapture gospel. இந்த பொண்ணு சொன்னதா? இந்த based on this, right? Based on this. அதுக்கப்புறம் he started believing and he started developing, developing in this dispensationalism தியாலஜியில் அவர் கொஞ்சம் இறங்கின பிறகு லேட்டர் ஆன் அவர் வந்து யூஎஸ்க்கு வராரு. சரியா? யூஎஸ் வரும்போது இங்கே யார் இருக்குது? the Billy Graham of his time, DL Moody இருக்காரு. DL மூடியை மீட் பண்ணுறாரு. they having conversation. அவங்க என்ன இதை பற்றி அவர் பர்சுவேட் ஆகுறாரு. அப்புறம் DL Moody, ஏன்னா he had DL Moody publication, DL Moody institution, அவர் ஒரு பைபிள் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அவரு பேக் பண்றாரு இந்த தியாலஜியை. ரைட்? சாரி, நாட் தியாலஜி, இந்த ராப்சர் காஸ்பல். பேசிக்கலி இது ராப்சர் காஸ்பல் அவர் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.
அவர் பிலீவ் பண்றாரு, அதை பேக் பண்றாரு, ரைட்? சப்போர்ட் பண்றாரு. அது சப்போர்ட் பண்றாரு. அதை சப்போர்ட் பண்ணி போகும்போது லேட்டர் ஆன் என்ன நடக்குதுன்னா, சவுத்ல இருந்து சவுத், அதாவது டாலஸ் தியாலஜிக்கல் செமினரி ஃபவுண்டர் வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் அமெரிக்கா, டாலஸ் தியாலஜிக்கல் செமினரி ஃபவுண்டர் வந்து அவர் ஒரு பிரெஸ்பிட்டேரியன் ப்ரீஸ்ட் வந்து, அவரும் ஹீஸ் கெட்டிங் ஆன் போர்ட் வந்து. ஸோ இப்போ வந்து 2 லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன் வந்து சப்போர்ட் பண்ணுது, எக்ஸஜெட்டிக்கல் சப்போர்ட் கொடுக்குது இந்த தியாலஜிக்கு, ஆமாம் டாக்டனுக்கு சப்போர்ட் பண்ணுது. பண்ணும் பொழுது இது வந்து பயங்கரமாக செல் ஆகுது. ஏன் இந்த இனிஷியலி தே ரோட் நாவல்ஸ் அபவுட் இட், ராப்சரை பற்றி, ராப்சர் பேஸ்ட் நாவல்ஸ் எழுதுறாங்க, நல்லா வித்துப்படுது. they I know this message everybody is buying it because basically நீ வந்து fear விதைக்கிற, because this world is evil place. World is an evil place. How you going to live with it? How you going to sustain? The best way to do is escape from this world and go with God. Right? இதோ கர்த்தர் வருகிறார், அவரோட நீங்க போங்க. இது ஃபியர்ங்கறத விட there is like some sort of mystery to it la, and I think people like that. That and they are anticipating for something la. So அது what they are anticipating தெரிஞ்சிக்கிறதுக்காக I think they go buy these books. ஆமா ஏன்னா Matthew chapter 24ல ஜீசஸ் வந்து பத்தி பேசுறாரு, சரியா? when 2 will be there, 1 will be taken, 2 will be plowing the earth and 1 will be taken அப்படி பத்தி பேசுறாரு. அதுதான் அவங்க அந்த ராப்சருக்கு ரெஃபரன்ஸா சொல்வாங்க. ரெஃபரன்ஸா சொல்ற one of the verses இது. ஸ்கோஃபீல்ட் இருக்காருல்ல, ஸ்கோஃபீல்ட் ரெஃபரன்ஸ் பைபிள் எழுதினவர், ஸ்கோஃபீல்ட் ஸ்டடி பைபிள் எழுதினவர், அவர் he was behind this. அவர் வந்து இது சப்போர்ட் பண்றாரு, இந்த ராப்சர் ஐடியாலஜி சப்போர்ட் பண்றாரு. அதே மாதிரி என்ன பண்ணாருன்னா, he started adding titles to his study bible. Jesus spoke about rapture. Jesus mentioned about rapture. அதுக்கு கீழ அந்த இது வேற கொடுக்கறாரு, கான்டெக்ஸ்ட் வேற கொடுக்கறாரு. கொடுத்து சோ ஆக்சுவலா ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல அந்த வசனம் ராப்சர் பத்தியே பேசல. இல்ல சோ இவரா ஆட் பண்றாரு பைபிள்ல, மை ஜீசஸ் டாக்ஸ் அபௌட் தி ராப்சர் அப்படிங்கிறது. அது எப்படின்னா, அதை நாங்க பார்த்தா கூட அந்த வசனத்தை பேச முதல்ல ஜீசஸ் வந்து ஒரு கதை telling a story, right? He is not telling a story, he is retelling a story, which is story of Noah. நோவோட ஸ்டோரியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் இந்த மேட்டரை பத்தி பேசுறாரு. because 2 will be there, 1 will be taken, அந்த வசனத்தை சொல்றாரு. ஸோ நம்ம பேஸ்ட் ஆன் நோவோட ஸ்டோரியை பார்த்தா, who was taken away, right? பாவம் பண்ணவன், பாவம் பண்ணவங்க தான் எடுத்து. so who's left behind? Noah and his family. The righteous were left behind. so இந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து எடுக்கப்பட்டவங்கிறது பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டவங்க கிடையாது, the one that judged. The one that was judged. Correct. அவன் ஜட்ஜ்மெண்டலுக்கு போனவன் தான் அது சோடம் குமாரக்காரங்க. அதே மாதிரி அந்த மேட்டரில் நம்ம பார்த்தோன்னா, இப்போ நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்கப்புறம் தான் இந்த லெஃப்ட் பிஹைண்ட் மூவிலாம் வந்துச்சு. அந்த லெஃப்ட் பிஹைண்ட் மூவி கொடுத்த அளவுக்கு புஷ் வந்து வேற எதுவுமே கொடுக்கல ப்ரோ. நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த லெஃப்ட் பிஹைண்ட் படம் பார்த்துட்டு நிறைய பேர் ஜோன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மச்சான் ஆண்டவரே இந்த படத்துல வந்த மாதிரி எங்களுக்கு ஆகக்கூடாதப்பா. அந்த படத்துல ஞாபகம் இருக்கு, அவங்க வண்டியில போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஓட்டுறவன் காணாம போயிடுவான், வண்டி அப்படியே போய் ஆக்சிடென்ட் ஆகும், அதெல்லாம் நடக்கும் ப்ரோ. அது வந்து யோசிச்சு பாரு, இப்போ ராப்சர் வருதுன்னா நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், யாரோட பேசுறது? அது சரி பரவாயில்ல, ராப்சர் அன்னைக்கு பாட்காஸ்ட் பாதியாவது गाइस. நீங்க ஃளைட்ல பறக்குறீங்க, திடீர்னு பைலட் காணாம போனா எல்லாரும் சேர்த்து காணாம போறீங்க, சரியா? அதே மாதிரி சோ ராப்சர்ங்கிறது இட்ஸ் a topic that is taken out of context by like a few people அப்படின்றியா நீ? Yes, by few people, and it was preached to many people. I'm pretty sure it was believed widely across the world, because நம்ம எஸ்கட்டாலஜியை 4 பிரிக்கலாம். அது கடைசி காலத்தை பற்றி 4 பிரிச்சோன்னா அதில் 2 குரூப் இருக்காங்க, அதை பிலீவ் பண்ணுறாங்க. அது வந்து ட்ரிபுலேஷனுக்கு முன்னுக்கு வருது, ட்ரிபுலேஷனுக்கு பின்னுக்கு வருது, ப்ரீமியல் போஸ்ட்மில், அதை பிலீவ் பண்ணுற ஒரு குரூப்லாம் இருக்குது. இந்த ராப்சர் பத்தி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஸோ செகண்ட் கம்மிங் பத்தி அகைன் the second coming பத்தி there are a lot of debates, lot of disagreements, agreements. ஆமா. பட் இந்த ராப்சர்ல பார்த்தனா I think there are 2 groups. ஒன்னு வந்து ராப்சர் 100% பிலீவ் பண்ணும். ஆமா.
அது மெயினா ஏன் பிலீவ் பண்றாங்கன்னா இந்த லெஃப்ட் பிஹைண்ட் படம் பார்த்துட்டு ஆமா, இந்த ஆமா. ஸ்கோஃபீல்ட் ஸ்டடி பைபிள் வந்து இப்படி எழுதி இருக்கிறது. ஆமா. யோசிச்சு பாரு. நார்மல் பிலீவர் ஆஸ் a normal believer when you read it, or even as a like, new believer. பார்த்த பிறகு இந்த பைபிள்ல தான் சொல்லியிருக்கேன். இந்த Yeah, பைபிள்ல yeah. டாபிக் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி Yeah, நாங்க yeah, பிலீவ் yeah. பண்ண துவங்கிடுவோம். ரைட் ரைட் ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய சண்டையே போகுது. ஏன்னா Yeah. ஒரு பேப்டிஸ்ட் டினாமினேஷன்ல அவங்களுக்கே 2 குரூப் இருக்காங்க. இதை பிலீவ் பண்றவங்க, இதை பிலீவ் பண்ணாதவங்க ரைட் ரைட் ரைட். அப்படின்னு. யா Yeah. ஸோ இந்த ராப்சருங்கிறது, ஸோ யூ டெல்லிங் மீ இந்த ராப்சருங்கிறது இட்ஸ் அ மேட் அப் ஸ்டோரி, இது உண்மை கிடையாது. ராப்சர்னா ரகசிய வருகை, செகண்ட் கமிங் கிடையாது. செகண்ட் கமிங் இஸ் ஹேப்பனிங். ஜீசஸ் கமிங் பேக், there's no doubt about Yeah, it. because based on that vision that girl had, maybe it happened or it's going to happen. We don't know. Yeah. But you know, because not that's for theological. one person, Right. not for a whole group. Right, but it's not theological. Yeah. The Bible's not backing rapture. பைபிள் தான். இன்னொரு வசனம் இருக்குது தெசலோனியன்ல, பால் பேசுறாரு. அதை பத்தி நாங்க பேசுறோம்ல, because we want you to find out it. Yeah. Right, we are leaving it for you. Yeah, so நீங்க அதை பத்தி நீங்க பாருங்க, நீங்க படிங்க, அது என்ன சொல்லுவது நீங்க கத்துக்கோங்க. ஆமா. பட் biblically rapture is wrong doctrine. ராப்சருங்கிற ஒரு விஷயம் biblically is incorrect. ப்ரோ இப்படி சொல்லக்குள்ள தான் ஞாபகம் ஒரு மேட்டர். சரியா, ஒரு நான் வரும்போது வீட்டு அந்த ராப்சர்லாம் இந்த லெஃப்ட் பிஹைண்ட்லாம் பார்த்து அதில் வந்து இப்போ ஒரு ஆள் ராப்சர் ஆகுறாங்கன்னா, எடுத்துக்கொள்ள வர்றாங்கன்னா, அவங்க ட்ரெஸ் எல்லாம் அழகாக மடித்து வச்சுருப்போம். ரைட்டா, இது ஒரு பையன் வந்து வீட்டுக்கு ஓடி வருவான், ஹாய் மாம் அப்படின்னு வந்து ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சு ஷூலாக வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து எல்லா பக்கமும் அப்படி இருக்கும். அப்போ நான் ஒரு நாள் அதெல்லாம் was running in my mind. நான் நாள் வீட்டுக்கு வரேன், அம்மா அந்த லாண்ட்ரி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உடுப்பெல்லாம் மடிச்சு வச்சிருந்தாங்க. அம்மா மடிச்சிருச்சு. அம்மா போயிட்டீங்க. ஐயோ, நான் அப்படியே ஒரு செகண்ட் பதறிட்டேன். because I was little. Yeah. But உனக்கு அதுலயே I think we'll know how ஒரு சின்ன verse நீ out of context பார்க்கறனால you're not just making people believe it. ஆமா. But also I think you're pushing a propaganda la, you ஒரு agenda push பண்ற மக்கள் கிட்ட, புரியுதா? And also it sold a lot of. Yeah. So அது மெயின் டைமா அந்த டைம்ல யூஎஸ்ல இருந்து நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்து இந்த மினிஸ்ட்ரிஸா பண்ணியிருந்தாங்க. யூஎஸ்ல இருந்து நிறைய இங்க வந்து மினிஸ்ட்ரி பண்ணாங்க, இங்க இருந்து நிறைய பேர் அங்க போய் படிச்சுட்டு வந்து ஊழியம் பண்ணாங்க. A lot of them believed in the rapture. ராப்சர்னா ரகசிய வருகை. ரகசிய வருகை நிறைய பேர் பிலீவ் பண்ணாங்க. ரகசிய வருகை வந்து it will separate Christianity, bro. I'm telling you. ஏன்னா அதை பிலீவ் பண்ற அட்லீஸ்ட் ஓவர் 60-70% மேலே இருப்பாங்க அது பிலீவ் பண்ணுறவங்க. ஏன்னா அது வந்து இட் வாஸ் அ காமன்லி வைட்லி பிலீவ் தியாலஜி டாக்ட்ரின். பட் ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் அவங்க யாருமே அதை பற்றி பேசல, அதை பற்றி பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட் 1800s பற்றி யாருமே அதை பற்றி பேசலை, அதை பற்றி எழுதலை. இப்போ ராப்சர் நடக்க போகுது, பி ப்ரிப்பேர்ட், வி ஆர் டேக்கன். அவங்க என்னன்னா தெசலோனியன்லாம் அவங்க ரெடியாக இருந்தாங்க, இந்த நாளைக்கு வர போகிறாரு, நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு இருந்தாங்க எல்லாரும். பட் வந்து லேட்டர் ஆன் இவங்க சொன்னாங்க, ரைட் ஓகே எல்லாம் டிலே ஆகுது, நாம் இப்படி ஒரு மேட்டரை போட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் மை கான்ஸ்பிரசி பிலீவ். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, a lot of the beliefs that you think are biblical might be not. அது ஏன்னா because people take verses out of context. வசனத்துல இல்லாத ஒரு காரியத்தை ஒரு வசனத்தை அவங்க தப்பான ஒரு கான்டெக்ட்ல புரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அவங்க வந்து படிப்பாங்க. படிச்சுட்டு இது மாதிரி பேசும்போது இந்த வசனத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த காணிக்கை டைம் அப்பெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, பார்த்துருக்கியா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை சொல்லிட்டு தான் உங்களுக்கு அந்த காணிக்கை பாக்ஸ் அனுப்புவாங்க. அமுக்கி குலுக்கி சேர்ந்து விழும்படி அப்படின்னு அனுப்புவாங்க. அந்த வசனத்தை காலங்காலமா பேசுவாங்க. சரியா, அவங்க எம்பசிஸ் என்னன்னா நீ கொடுத்தா உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எம்பசிஸ் தான். ஆனா அந்த வேர்ஸ் ஆக்சுவலா எதை பத்தி பேசுதுன்னு பார்த்தோன்னா forgiveness பத்தி. ஆண்டவர் என்ன பேசுறாருன்னா, நீ ஒருத்தனை forgive பண்ணனா ஆண்டவர் உன் பாவத்தை forgive பண்ணுவாருன்னு அந்த வசனத்துல எழுதிருக்காங்க. புரியுதா? சோ பட் இவங்க அந்த வேர்ஸ் எப்படி எடுத்திருக்காங்க பாரு, அந்த வேர்ஸ் மட்டும் அப்படியே செரி பிக் பண்ணி அந்த வேர்ஸ் வச்சு அவங்க ஒரு தியாலஜி கிரியேட் பண்ணி அந்த தியாலஜியை மக்கள் கிட்ட விதைச்சிருக்காங்க. இதுல மெயின் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, இந்த நிறைய மக்கள் வந்து இந்த வசனத்தை படிக்கும்போது வசனத்துக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்கு, வசனம் யாருக்காக எழுதப்பட்டிருக்கு, வசனம் யாருக்காக எழுதப்பட்டிருக்கு, எந்த காலத்துல எழுதப்பட்டிருந்தது. ஸோ இது எழுதப்படும் போது அதை எழுதுறோட கலாச்சாரம் என்ன, அந்த மக்களோட கலாச்சாரம் என்ன, ஸோ இதுக்கு டிபெண்ட் ஆகி அந்த வசனம் ஒரு கான்டெக்ஸ்டே மாறும். நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வசனத்தை மட்டும் அப்படியே செரிபிக் பண்ணி படிக்கிறது வந்து we are doing very big injustice to the scriptures. நம்ம ஸ்கிரிப்சர் படிக்க வேண்டிய விதமே கிடையாது. ஸோ நம்ம வந்து வசனத்தை ஒழுங்காக படித்தாலே இந்த ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி வந்து இங்கே இருக்கவே இருக்காது. கரெக்டா? இருந்தாலும் நாம வந்து எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்லை, நம்ம எதுக்கும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியதும் இல்லை. பட் இன் a nutshell முக்கியமாக நம்ம பிலீவ் பண்ண வேண்டிய விஷயம், ஜீசஸ் இஸ் கமிங். 100%.
ரைட் ஜீசஸ் இஸ் 100% கமிங், பி ப்ரிப்பேர்ட், அவ்வளோதான். அப்சல்யூட்லி. அவ்வளோதான். பட் அகைன் அட் த சேம் டைம் இந்த மாதிரி நிறைய கான்ஸ்பிரசிஸ் இருக்கும். இந்த விஷயம் உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் நிறைய ஓடும். ஸோ நான் என்ன சொல்வேன்னா, ஆல்வேஸ் விஜிலண்ட்டாக இருங்க, ஆல்வேஸ் கிராஸ் செக் யுவர் வேர்சஸ், ஆல்வேஸ் மேக் ஷுர் நீங்கள் படிக்கிற வேர்ஸ் கான்டெக்ட்ஸில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் தட் யூ ஹியர். நீங்கள் பார்க்குற எல்லாமே நம்பாதீங்க. எஸ்பெஷலி அந்த ஒரு சேனல் சொன்னல, அந்த சேனலில் வர்றது எல்லாத்தையும் நம்பாதீங்க. ஸோ அதனால் இன்னைக்கு பாட்காஸ்ட் எப்படி இருந்துருக்குன்னு தெரில, ரொம்ப சீரியஸாக இருந்துச்சா இல்லை ரொம்ப லைட் ஹெர்டாக இருந்துச்சான்னு தெரில. பட் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். மேபி ரொம்ப ஷார்ட்டாக இருங்களா அந்த பாட்காஸ்ட், பட் யூ கைஸ் லெட் அஸ் நோ வாட் யூ திங்க் அபவுட் திஸ். கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு எபிசோடில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் இதை லென்த் ஆகிறதுக்கு ஒரு 4 பாட்டு படிக்கவா? வேணாம். ரத்தமா. அது வரைக்கும் பாய். Bye guys.